மிஸ் யூ லாலிபப். ஐயோ பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்தா கொடுங்க. வாய்ஸ் காட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம அஜீஸ் ப்ரோ வீட்டில் தான் இருக்கேன். அப்புறம் நிறைய இடம் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன், சுற்றி பார்க்க முடியலைங்க. அது பற்றியும் ஒரு எமர்ஜென்சி கால் வந்துடுச்சு வீட்டிலேருந்து. ஸோ அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் மறுபடியும் நம்ம தருமபுரிக்கு போயிட்டு தருமபுரிலேருந்து மறுபடியும் சென்னைக்கு கூப்பிட்டு வரணுங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ எமர்ஜென்சியாக கிளம்புறோம். ஸோ போகிற வழியில் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸை எல்லாமே கேப்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பலாங்க. மீதி எல்லாம் போக போக வண்டியில் விளாக் பண்ணிகிட்டே சொல்கிறேன். ஸோ ஐயா அங்கேயும் போகாது. நிற்காது, உண்மையிலே பின்னாடி தான் போவோம். நான் நிப்ப பாக்குறியா? நடப்பம் பாக்குறியா? அது அப்படிதாங்க. என்னடா சொல்றீங்க? ஐயோ வேடா பின்னாடி போறாரு. ப்ரோ ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன். போயிட்டு மெசேஜ் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே கண்டிப்பாக. எடிட்டர் ப்ரோ போயிட்டு வரேன், கால் பண்ணுங்கள் சரிங்களா? ப்ரோ வீட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா செட்னி என்ன நிற்குதுங்க, லாலிபப்பு பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ் பண்ண போகிறேன். நம்மளே இன்றைக்கி இந்த மாதிரி வாங்க போகிறோம். வாங்கலான்னு தெரில, தொட்டேன்னா பார்த்துக்கலாங்க. முயற்சி பண்ண வாங்கலாங்க, கண்டிப்பாக வாங்குவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாவ் மிஸ் யூ லாலிபப்பு. ஓகேங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நைட்டில் செம்ம மழைங்க. நேற்று கிளம்பியிருந்தேன்னா கண்டிப்பாக மாட்டிட்டுக்குவேன். டிடிஎஃப் ப்ரோ வந்துக்குனேன். இன்றைக்கி தான் போகணுன்ட்டு உட்கார வச்சிட்டாங்க, அதனால் தப்பிச்சேன். ஓகே மேப் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஸோ இங்கே சந்து பொந்தாக போவோங்க, அதனால் ரொம்ப நிறைய பிளான் வச்சுருந்தேங்க, எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஒரு ஹாப்பி நியூஸுங்க. ஆனால் இங்கே வந்து பசங்களோட ரொம்ப நாள் கழித்து பசங்களோட ஜாலியாக இருக்கிறேன். ஐயோ ஃபோனை எதுக்கு உள்ளே வச்சேன்? இப்படி தாங்க அப்பப்போ மாட்டிக்கிறேன். பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸோ பெட்ரோல் போட்டுன்னு நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க. ஆ 600ண்ணா, 600. ஆ 6 ரூபா இந்த மாதிரி கிடைச்சிங்களா? சரி சரி சரி. ஓகேங்க, அவ்வளோதான். இதே சரியாக போயிடும் நம்ம தருமபுரி போகிற வரைக்கும். 600 இன்றைக்கி ரேட்டு என்ன? 100 ரூபாய் 82 பைசாவா? பரவாயில்லைங்களே, ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஓகேங்க. எவ்வளோ லிட்டர் வந்திருக்குன்னா 5.95. ஸ்காட் வர வழியாக ஹைவே வந்து பக்கம் வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து ஹைவே ஜாயின் ஆகுது. காஞ்சிபுரத்துக்கு 57 கிலோமீட்டர், வேலூர் 120, பெங்களூர் 328 ஒரு டியூபோ. அவ்வளோதாங்க, இதுமாரி பிரச்சனை இல்லை, ஒரே ரோடுங்க. ஸோ இங்கேன்னு போயிட்டே இருக்கலாங்க. ஒன்றும் காலிலேருந்து வேறு எதுவுமே சாப்பிட்லைங்க. கண்டிப்பாக எங்கன்னா போகிற வழில ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தி சாப்பிட்ணுங்க, கொஞ்சம் பட்ஜெட்டில் தான். ஏன்னா அமௌண்ட்டு சுத்தமாக இல்லை, காலி ஆயிடுச்சு சுத்தமாக எல்லாமே அவுட்டு. நான் ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்தேன், கடைசியில் பார்த்தா அது எப்படியோ போயிடுச்சுங்க. ஸோ நம்ம மெரினா கடற்கரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இன்னும் முக்கியமான இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். அப்புறம் மாமல்லபுரம் போகலான்னு நினச்சேன். எந்த பிளானுமே ஒர்க் ஆகலைங்க. ஆனால் நம்ம 3 நாளாக அவங்க வீட்டில் தாங்க தங்கிட்டு இருந்தோம். ஸோ அஜிஸ் ப்ரோ வீட்டில்
அவருக்கு ஆல்ரெடி தெரியுன்றனால எதுவும் சொல்ல. அவர் ஜாலியாக நாங்களாம் எல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ ஃபுல் ஹார்ட் ஒர்க்ஸுங்க. அவங்க கூட சுத்தந்தில் அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பார்த்தா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு. ஆனால் வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அதனால் சந்திலே போக முடியல. அங்கெல்லாம் யார் ஆர்டிஎஸ் சிவாடா வரவழில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னடா காலிலேருந்து நல்லா போகிறோமே, ஒரு சம்பவம் கூட இல்லையேன்னு பார்த்தோம். சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு சர்வீஸ் ரோடு வந்து பிரியும். அந்த சர்வீஸ் ரோடான வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போலீஸ் அண்ணா வந்து நின்றுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஹெல்மெட் போடாதவங்கள தான் பிடிப்பாங்கன்னு நினச்சேன். நானும் போயிட்டேன்னா கடைசியில் பார்த்தா என்னையும் பிடிச்சிக்கலாங்க. சரி பிடிச்சிட்டு வியூ எப்படி உனக்கு தெரியுது, லெஃப்ட்டு ரைட்டு தெரியுதா, ஸோ கேமரா மாதிரி இருக்கல, உனக்கு எதுனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால நம்ம வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால ஒன்றும் சொல்லலைங்க. சேஃப்டியாக ஓட்டுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. கேமரா ஆஃப்ல இருந்துச்சுங்க, இல்லைனா அது எல்லாமே ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சிருப்பேன். உங்களே வேறு லெவலுங்க. அந்த அண்ணன் நல்லா அட்வைஸ் பண்ணார். அவர் சொல்கிறது வாஸ்தவம் தாங்க. அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, முன்னாடி வந்து கேமரா வந்து மறைச்சிக்குமோ, இவங்களுக்கு வியூ தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு வந்து அவங்க ஒரு கரெக்டாக ஒரு கணிப்பு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம வியூ தெரிகிற மாதிரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்குமே நமக்கு வந்து நல்ல வியூ ஃபுல்லாக தெரியுதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூவும் தெரியுது. இந்த கேமரா இருக்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவுமே சுத்தமாக இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே நல்லா சூப்பராக தெரியுதுங்க. அதனால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. அவங்க வந்து இதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி நமக்கு எதனா ஒன்று ஆயிருமோ அப்படின்ற ஒரு அக்கறையில் சொன்னாங்க. உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த அண்ணா நம்மக்கிட்ட சொல்லும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஃப் பண்ணி உள்ளே போட்டுச்சுங்க. இவங்கெல்லாம் மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணுறோம். இனிமேலுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளெண்டரை வேறு லெவலில் ரெடி பண்ணுறோம். என்ன இருண்ணே நீங்கள் முன்னாடி ஐயோ பாவம் நாய் அடிபட்டு போர்டில் இருக்குது, யாருமே கவனிக்கலை. வரவில்லை ஒரு நாயை பார்த்தேன். அவங்க அடிபட்டுக்கு இது தூக்கி போடாமே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கணும். ஐயோ இப்படி பண்ணி வச்சிருக்கேன். அடிபட்டுருக்கு கண்டுக்காம அவங்க பார்த்துட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனசே கேட்கலைங்க எப்படி இருக்குது. ஐயோ பாவம், எனக்கு பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குங்க. நான் கிளம்புறேன். நிறைய தலை பார்க்குறேங்க. நான் டிரைவிங் ஒர்க்கு தான் பண்ணுறதுனால ஸோ நிறைய தலை பார்க்குறேன். இந்த மாதிரி ரோடு கிராஸ் ஆகும்போது பாவம் வெடி போட்டுருக்கு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாருமே கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நாம் நல்லது பண்ணால் நமக்கு 4 பேர் நல்லது பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு சுத்தமாக வரவே இல்லைங்க. அது எவ்வளோ அடிபட்டு இருந்துச்சு தெரியுங்களா. பாவங்க தலைக்கு தாங்க ஃபஸ்ட்டு அடி விழுந்துருக்கு. மற்ற எங்கே அடி விழுந்துச்சுனாலே அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகி போயிடும். அதுக்கு தலைக்கு அடி விழுந்துங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதால் முடியாதுங்க, இறந்தே போச்சு. இது சுயநல பிடிச்ச உலகங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தாங்க அவங்கவுங்க போயிட்டு இருப்பாங்க. ரைடு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டோலுங்க. ஸோ சென்னைக்கு பாய் பாய் சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ ரைடு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டோல் ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். இங்கே 2 வீலருக்கு இங்கே காசில் இல்லைங்க.
அது எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய நைஸ் ரோடுன்னு சொல்லிட்டு வருங்க, சிமெண்ட் ரோடு. ஸோ அந்த மாதிரி ரோட்டில் தாங்க டூ வீலருக்கும் அமௌண்ட்டு. அது பெரிய பெரிய ஹைவேங்க. சும்மா அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எப்படின்னா ஃபுல்லாக வண்டி போகுங்க, ஆனால் செம்ம க்ளீனாக இருக்குங்க, டிராஃபிக் இருக்காது, வண்டி எடுத்தால் சும்மா போயிட்டே இருக்கலாங்க, அந்த மாதிரி இருக்கும். எங்கே ப்ரோ? நான் தர்மபுரி போகிறேன். ஓச்சேரி எனக்கு தெரியாது, இடத்த காமிங்க, வேணா நீ பாட்டுறேன். போகலாங்களா? ஆமாம் ப்ரோ, தர்மபுரிலேருந்து தான் வந்தேன் சென்னை. ட்ராவல் பண்ணுவேன். விளாகர். நிம்மதியாக இருக்காது, தூங்குவீங்க, மறுபடியும் எழுவீங்க, மறுபடியும் ரெடி ஆவீங்க. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். இதே மாதிரி போயிட்டே இருக்கா. அப்படியே இருக்கு, எனக்கு ஒன்றுமே இப்போ புரிய மாட்டேன். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 4 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், எப்படி பழகிறது, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கணும், இந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும், அந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும், இன்னும் எவ்வளோ பிளேஸஸ் இருக்கு. லைஃபுக்கு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா வயசானாதான் எண்டு. அந்த வயசாயிட்ட அப்புறம் நம்ம சம்பாரிச்சு எங்கேருந்து சுத்த போகிறோம்? கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. உண்மை. இப்போ பிறந்தோம் வாழ்ந்தோம். ஆமாம் கண்டிப்பா. அதான் பிறந்தோம் வாழ்ந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சு, அப்புறம் கல்யாணம் ஆச்சு, புளிங்குட்டி, இந்த மாதிரி லைஃப்பில் செட் ஆகாது. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:27 ஆகுதுங்க. ஸோ நம்ம ஒரு அண்ணாவுக்கு லிஃப்ட் கொடுத்தோம், அந்த அண்ணா கூட தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம காஞ்சிபுரத்தெல்லாம் தாண்டிட்டோம். இங்கே ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்தேங்க, இந்த ஏரியா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரம் நின்று வியூலாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீர்க்கோழிலாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, அப்புறம் வாத்துலாம் இருக்குங்க, உள்ள அழகாக மீன் பிடிச்சிட்டு இருக்குங்க. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பார்த்துங்க இவ்வளோ நேரம் நின்று பாருங்கள், ஏரியா ரொம்ப வறண்டு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்குது, அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ப்ரோ வந்துன்னு சொன்னார், அண்ணா சொன்னார், இது இங்கே அந்த லெவல் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுக்கலாம், டிசம்பரில் ஃபுல்லாக இருந்தாங்க. மறுபடியும் நம்ம இந்த வழியில் வந்தாங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க. அதுவும் சுற்றி பார்த்திங்கன்னா கல் போட்டு வச்சுருக்காங்க, நிறைய கல் போட்டு கொட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம தர்மபுரிக்கு வந்து 200 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இந்த அண்ணா தான் நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. இவங்க நீங்கள் இப்போ எங்கே போனால் ஓச்சேரிங்களா? அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சேரி போகிறாரு. உங்கள் பேர்? விஜய் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வீட்டில் எல்லோரும் கேட்டதாக சொல்லுங்கள். சரி போகலாங்களா? அப்படிங்களா? 1/2 கிலோமீட்டர் தானா? சரி சரி, ஓகே ஓகே. நான் இன்னும் நிறையா தூரம் வருவீங்கன்னு நினச்சேன். ஸோ அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கான். ஸோ 1.5 மந்த் ஆகுங்களா? 3 மாதம் ஆயிடுச்சுங்களா? ஸோ 3 மந்த் ஆகுதுங்களா? ஸோ பையனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரான், ஆனால் ஒரு டீ கிடைக்குங்க, ஆனால் எதையுமே கிடான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ள மாடு விட்டு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்ததுமே நம்ம காஞ்சிபுரம் மாட்டுக்குது, இன்னும் காஞ்சிபுரத்துலேயே இருக்குதுன்னு நினச்சேன். ஸோ அண்ணா கேட்டுட்டு அப்புறம் தான் தெரிஞ்சு, ப்ரோ காஞ்சிபுரம்லாம் தாண்டிட்டோம், ஸோ வேலூருக்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னாரு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டுங்க. இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒரு 6 o'clockலாம் நம்ம போய் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். சம்திங் சொல்ல முடியாதுங்க. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 2 hours இல்லை 1 hour ரெஸ்ட் எடுத்தாலே எடுத்துருவோம், சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகலாங்க. 2 கிலோமீட்டருங்களா? வண்டி எங்கே போகிறதுக்கு வெளியே காணோம், இல்லைன்னா உள்ளே வந்து விட்டுட்டு எடுத்துங்களா? உள்ளே வந்து விட்டுட்டு எடுத்துங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். ஐயோ பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இவ்வளோ நேரம் பேசுனதே எனக்கு டைம் போனதே தெரியல. எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கோம் அவ்வளோதான். சரி ஓகே ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா? மெசேஜ் பாய். ஓகே ப்ரோ. அந்த அண்ணா உண்மையிலே வேறு லெவலுங்க. எவ்வளோ நேரம் பேசிட்டு சூப்பராக ஜாலியாக வந்துட்டு வர நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கான நிறைய அப்டேட் கொடுத்தாருங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு லைஃபுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்க. எஸ்ங்க, வேலூர் டோலுங்க என்ட்ரி ஆகிறோம். ஸோ வேலூருக்கு அடுத்தது அப்புறம் வாணியம்பாடி, சாரி வேலூருக்கு அடுத்தது ஆம்பூர், வாணியம்பாடி, அப்புறம் திருப்பத்தூர், இருமத்தூர், தருமபுரி. சீக்கிரம் போயிடலாங்க. இவ்வளோ நேரம் வெளியிலே வந்தோம். இப்போ கொஞ்சம் வெயிலாக பார்த்ததே நல்லா இருக்கு. நானும் ஒரு சாப்பாட்டு கடையை பார்க்கலாம், லஞ்சு டைம் ஆச்சு சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஒரே பிரியாணி கடை கூட காணுங்க, எல்லாம் மூடி போட்டுக்குது. எதனாலன்னு தெரில. ஸ்காட் நம்ம வேலூரெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ ஹைவேல வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகிருதண்டாவான வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்ணும் ஆசையாக போயிடுச்சுங்க. அதனால் போயிட்டே இருக்கேன். நான் இன்னுமே ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்லான்ட்டு ஒசரம் சாப்பிடாமே போயிட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. எவ்வளோப்பா ஜிகிருதண்டா? பாதம் 25, ஸ்ட்ராபெரி 25, பிஸ்தா 35, 3 ஜிகர்தண்டா 3. ஓ அப்படிங்களா? பிஸ்தா கொடுங்க. ஓ பார்க்கல நல்லா இருக்கு. இல்லை இல்லை சாப்பிடலாம். நன்றி. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. இங்கே எத்தனை வருஷமாக கடை போடுறீங்க இப்போ? 1.5 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். ஓ 1.5 வருஷமாக இருக்கு. வழியில் போகிற வழியெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போவோம். ட்ராவலிங். சரிங்கப்பா போயிட்டு வரேன். ஸ்காட் இந்த அண்ணகடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிகிர்தண்டா சாப்பிட்டோம். ஸோ பாதாம் வந்து நார்மலாக இருந்துச்சு, ஆனால் பிஸ்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 35 ரூபா தாங்க. இந்த மாதிரி வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குங்க. ஸோ ஒரு ஏரி பக்கம் அப்போ வந்து இந்த மாதிரி வண்டியில் வச்சுன்னு பொட்டியில் வச்சு விற்கிறாங்க. வாங்கி குடிச்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி குடிச்சிருந்தா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்கப்பா போய்ட்டு வரேன். இந்த மாதிரி ரோட் சைடு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிகிர்தண்டா குடிச்சிருந்தீங்கன்னா யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வழியில் போகும்போது. ஓகேங்க சரிங்கப்பா. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30. ஸோ இன்னும் நம்ம சாப்பிடவே இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம சின்னதாக ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ ஜிகிர்தண்டா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் என்ன பாதாம் தாங்க கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. ஆனால் பிஸ்தா வேறு லெவலுங்க. பாதாம் 25, பிஸ்தா 35ங்க. ஸோ பிஸ்தா எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா பிசின்னு அப்புறம் மில்க்கு இன்னும் நிறைய போட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸ்காட் 3வது டோல் என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ 3வது டோல் எங்கே? ஆம்பூருங்க. ஆம்பூருக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ ஆம்பூரை தாண்டிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி ரோடு வந்துடும். ஸோ அந்த ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம போனோங்கன்னா ஈஸியாக நம்ம ஊருக்கு போயிடலாங்க. அது இன்னும் கொஞ்சம் பக்கம். ஸோ அந்த ரூட்டில் தான் போகணும். கிருஷ்ணகிரி வழியாக போகிறோம். கிருஷ்ணகிரி வழியாக போனாங்கன்னா நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ஸோ அதனால் இதுதாங்க பெட்ரு. ஸோ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. ஸோ ஆம்பூருக்கு இப்போ தான் வந்து சேர்ந்தோம். ஏன் எதனால் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் 1 ஹவர் தூங்கிட்டேங்க. ஸோ சர்வீஸ் ரோடு வந்துச்சுங்களா, அங்கே ஒரு ஆலாமரம் வந்துச்சு. ஸோ ஆலாமரத்தை இல்லை சும்மா உக்காந்தேன் கொஞ்ச நேரம், அப்படியே தூங்கிட்டேங்க.
ஐயோ எப்பா அது ஏன் கேட்குறீங்க, செம்மையாக தூக்கம் வந்துருச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அந்த அளவுக்கு வேறு லெவலில் தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் போயிட்டே இருக்கேங்க. இன்னும் ஆம்பூர் உள்ள டவுனுக்குள்ளே என்ட்ரி ஆகலை. ஸோ இதெல்லாம் அவுட்ரு தான். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்ணுங்க, ரொம்ப பசிக்குது. ஒருவேளை சாப்பிடாதனால கூட டயர்டாகி தூங்கிட்டுனா என்னவோ தெரில. கிளைமேட் வேறு பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு, தூத்தலாக போடுதுங்க. ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம பேட் லக்கு, ஒரே கடை கூட இல்லைங்க, ரொம்ப பசிக்குது. டைம் பார்த்திங்கன்னா 4:30, 5:15 ஆகுதுங்க. ஐயோ, காலையிலேருந்து சாப்பிடாம ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்லி ஜிகிர்தண்டா 2 குடிச்சதோட சரி. ஹோட்டலில் பூராமே மூடிங்குதுங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஹோட்டலில் மூடிங்கிறத இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஸ்டார் பிரியாணி பெரிய ஹோட்டல் மட்டும்தாங்க திறந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுங்களா சாப்பிட்றதுக்கு. இது 2 நிமிடம் பஸ். ஸோ நாம் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அர்ச்சனாவில் இருக்கோம். ஸோ வாணிபாடில் இருக்குங்க இந்த ஹோட்டலு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிக்கன் ரைஸும் ஒரு பன்னீர் சோடாவும் சொல்லியிருந்தேங்க வந்துடுச்சு. ஸோ சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நிறைய கொத்தமல்லி தாளியும் அப்புறம் இன்னும் கார்லிக்லாம் நிறைய போட்டிருக்காங்க, பெப்பர்லாம் போட்டிருக்காங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடு கொஞ்சம் பிளாக்காக தான் தெரியும், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இருக்கிற பசிக்கு நான் ஃபுல்லாக சாப்பிட்டுருவேன். ஸோ சாப்பிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து கிளம்ப போகிறோம். நல்லா இருக்குங்க ஆம்பியன்ஸ், உள்ளக்கிற ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. ரெடியாக இருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் வியூ காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க அந்த வியூ. ஸ்ப்ளெண்டரில் இவ்வளோ எக்ஸாஸ்ட் சவுண்டு வருது, வேறு லெவலில் இருக்குது. ஒருவேளை ஸ்ப்ளெண்டருக்கு எக்ஸாஸ்ட் போட்டால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ. வா எப்படியே போது பாருங்க ரூடு. திடீர்னு என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டார். அந்த சன்ரைஸு, இந்த அழகான காட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு சந்தோஷமாகி பார்க்கும்போது வண்டியில் வேறு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா இருக்கு, என்ன ஒரு கிளைமேட்டு. இனிமேல் இந்த ஈவினிங் டைமில் சும்மா சூப்பராக போகணும். ஒன்றுமே அட்ஜஸ்ட் ப்ரோவும் டிடிஎஃப் ப்ரோவும் உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. 3 நாள் சூப்பராக பார்த்துக்கினாங்க. சீக்கிரமாகவே அட்ஜஸ்ட் ப்ரோவோட ஆல்பம் சாங் வேறு வரப்போகுது. ஸோ அதோட ஷூட்லாம் பார்த்துக்கங்க, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே வேறு லெவலில் ஷூட்டுங்க. அப்படி தம்ப்நெயில் வேறு லெவலுங்க, வெறித்தனமாக இருக்கும் பாருங்க. அவரோட தம்ப்நெயில் சூப்பராக செஞ்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு எடிட்டர் இருக்காங்க, வேறு லெவலில் வச்சு செய்கிறாரு.
அந்த IPL அப்படின்றத ஒரு ஸ்டில்லை உருவாக்குனார் ஒரு எடிட்டர். அந்த எடிட்டர் அங்கே தான் இருந்தார். அந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த எடிட்டர் தாங்க. வேறு லெவல் எடிட்டருங்க. போஸ்டெல்லாம் வேறு லெவலில் போடுறாரு. படத்துக்கு மூவிக்கெல்லாம் நிறையா மூவிக்கு பண்ணியிருக்காரு. காணுங்கள், அப்புறம் ஆக்ஸ்போர்ட், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு 2 மூவிலாம் சொன்னாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. சரி நம்ம ரூட்டு மாறி போகிறணும். இல்லை தருமபுரி கரெக்டாக தான் போகிறேன். அந்தாட்ட ஒரு ரூட்டு இந்தாட்ட ஒரு ரூட்டு மாற்றி மாற்றி கொடுத்தா நான் என்னத்தான் பண்ணுவேன்? கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல. ஓ இல்லை ஊத்தங்கரை, எஸ் ஊத்தங்கரைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க ஊத்தங்கரைங்க. போன உடனே மறுபடியும் சென்னை வரணுமேன்றது கஷ்டமாக இருக்குங்க. பஸ்ஸில் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம தருமபுரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவோங்க வீட்டுக்கு. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை எவ்வளோ அழகாக கெட்டியமாக பிடிச்சிட்டு போகிறாங்கன்ட்டு. தூங்க கூட இல்லை. ஸோ ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா தூங்குவாங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு அட்வைஸு, ஸோ இந்த மாதிரி யாரும் உட்கார வச்சுட்டு போகாதீங்க. திடீர்னு குழந்தைங்க வந்து தூங்கிடுச்சுன்னா சைடாக கீழே விழுந்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நமக்கு தாங்க ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு நல்ல அட்வைஸாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. ஸ்காட் நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ வெற்றிகரமாக இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வரேன். ஸோ vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா.